இன்றைக்கி காலையில் தான் ஒரு வீடியோ போட்டு நானும் புலம்பிகிட்டு இருந்தேன். இந்த ஜெமினி ஆப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த ஆப்பு எனக்கு வரவே மாட்டேங்குது. நானும் ஃபோட்டோ போட்டு எடிட் பண்ணி பார்க்குறேன். ஃபோட்டோ எனக்கு மட்டும் அந்த மாதிரி வரலையே, என்னதானா பண்ணுறீங்க? நானும் கன்வெர்ட்டு அந்த ப்ரொமோட் இதெல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கேன், ஏன் எனக்கு வரவே மாட்டேங்குதுன்னு இன்றைக்கி காலையில் தான் ஒரு வீடியோவில் புலம்பிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை பற்றி ஒரு நியூஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல் ஹேண்டு சுடி போட்ட ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து என்னது மாற்றுறது வந்து சீவ்லெஸ் போட்ட ட்ரெஸ்ஸுக்கு மாற்றிருக்காங்க. அப்போது அவங்க கையில் இருக்கிற மச்சம், இந்த இடத்துல இருக்கிற மச்சம் அவங்க ஃபுல் ஹேண்ட் போட்டது ட்ரெஸ்ஸு தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற மச்சம் அந்த ஃபோட்டோவில் தெரிஞ்சிருக்கு. அப்போது அவங்களுக்கு என்ன ஒரு கேள்வி வந்திருக்குன்னா, நம்ம வந்து ஃபுல் ஹேண்டு வச்ச ஃபோட்டோ தானே அப்லோட் பண்ணோம், இது எப்படி என்னோடய கையில் இருக்கிற மச்சம் ரியலாகவே தெரியுது? அப்போது இது வந்து யூஸ் பண்ணுறது தப்பு, இந்த ஆப் வந்து தப்பு. நம்ம ட்ரெஸ்ஸோடு அப்லோட் பண்ணால் கூட ட்ரெஸ்ஸே இல்லாமல் கூட இது காமிக்கும் போல். அப்போ இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸில் சொன்னாங்க. நானும் அதே தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஆப்பில் நம்ம ஃபோட்டோவை போட்டு எடிட் பண்ணாதீங்க யாரும். அந்த மாதிரி நம்ம ஒரு ஆசைக்காக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம அதை பண்ணுறோம். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்திருக்கு. அந்த ஆப் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு டெலீட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணால் அது வந்து தேவையில்லாத விபரீதத்தை தள்ள முடியும். தயவு செஞ்சு டெலீட் பண்ணிவிடுங்க.